ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. وقال النبي عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஈமான் என்கிற ஒரு பொக்கிஷத்தை, ஒரு நேமத்தை அல்லாஹு தாலா தந்தான். இந்த ஈமான் ஒவ்வொரு மனிதத்தில் வருவதற்காக உலகத்தில் பல நபிமார்கள் அல்லாஹு தாலா அனுப்பினான். அதில் இறுதியாக நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பினான். அவர்கள் அந்த மக்களை அழகான முறையிலே வளர்த்தார்கள். அந்த மக்கள் நல்ல முறையில் வளர்ந்த காரணத்தினால், பூரா உலகத்திலேயும் போய் அல்லாஹை பற்றி சொன்ன காரணத்தினால் இன்று நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இதே போல நம்முடைய சந்ததிகளும் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிமா மரணிக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இணையத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த நாட்டிற்காக பல முன்னோர்களுடைய தியாகங்கள் முக்கியம். தியாகம் இருக்க போய்தான் ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஒரு வீட்டுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும் என்றால் அதற்கு முன்னெடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய தியாகம் தான் அந்த நாட்டுடைய, வீட்டுடைய, முஹல்லாவுடைய முன்னேற்றமாக இருக்கும். இந்த நாட்டில் எத்தனையோ உயிர் தியாகிகள் சென்றார்கள். அவருடைய பாரிய ஒரு பொறுப்பாக அவருடைய என்னதை செய்து கொண்டார்கள் என்றால் அல்லாஹுக்காக மட்டுமே செய்தார்கள். எத்தனையோ தியாகிகள் இந்த சுதந்திரத்திற்காக எத்தனையோ தியாகம் செஞ்சார்கள். அந்த தியாகத்துடைய எல்லோருடைய நோக்கமும் என்னவாக இருந்தது அப்படின்னால் அல்லாஹ்வுக்காகவே இருந்தது. கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் முன்னோர்களுடைய தியாகம் இருக்குது அல்லவா? ஒரு இருட்டில் வெளிச்சம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போன்றுதான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அன்று செய்த அந்த முன்னோர்களுடைய தியாகங்கள். டில்லியில் பார்க்கலாம். அந்த டில்லியில் இந்திய கேட்டில் ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார், ஏறத்தாழ 95,300 பேருடைய பெயர் பட்டியலில் அதிகமானவர்களுடைய பெயர் பட்டியல், முஸ்லிம்களுடைய பெயர் பட்டியல் ஏறத்தாழ 61,395 பேர்களுடைய பெயர் பட்டியல் இடம்பெற்றுவதாக ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனோம் என்றால் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள், இந்த நாட்டிற்காக சுதந்திரனுடைய தியாகங்களை பார்த்தோம் என்றால், வட மாநிலங்களை போய் பார்த்தோம் என்றால் பல கட்டிடங்களை பார்க்கலாம். அவர்களுடைய அந்த கட்டிடக்கலை வல்லுநர்களை கொண்டு நம்முடைய முஸ்லிம்கள் எத்தனையோ பேர்கள் தியாகம் செய்த கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று அந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு நவீனமாக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது அந்த நம்முடைய முன்னோர்களுடைய தியாகத்தை மட்டப்படுத்துவதற்காக சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடியவர் எழுதுகிறார். அவர் எழுதக்கூடிய ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை தான், முஸ்லிம்களுடைய தியாகம், முஸ்லிம்களுடைய உயிர், முஸ்லிம்களுடைய தியாகம் இல்லை என்றால் இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது இல்லவே இல்லை என்று எழுத்தாளர் அவர்கள் கூறுகிறார். ஆக மொத்தமாக நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகம் தான். அந்த தியாகத்தை கொண்டுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் பல செயல் திட்டங்களை திட்டம் செய்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் பல செயல் திட்டங்களை திட்டம் வைத்தார்கள். நிம்மதியாக எல்லா மனிதர்களும் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் இன்று சில திட்டங்கள் தீட்டுகிறார்கள். அந்த திட்டத்தை மனித சமுதாயம் வெற்றியாளர்களாக, மனித சமுதாயம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அவர்களை எப்படியெல்லாம் நிம்மதியற்ற நிலையில் உருவாக்க முடியுமோ அப்படியான திட்டங்களை வகுத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்று போட்ட திட்டங்கள் எல்லாம் இன்று எத்தனையோ மக்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று போடக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மனிதர்கள் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதற்காக, மனிதர்கள் சஞ்சலப்பட வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்றைய காலத்துடைய நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள், அந்த அமைச்சருடைய தியாகங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம்.
நாட்டில் மிக பிறந்த செயல்பாடுகள் இருக்கிறது. நாட்டுடைய ஒரு நாடு செயல்பட வேண்டும் என்றால், ஒரு நாடு பிரசித்தி பெற்ற நாடாக வர வேண்டும் என்றால், உலகத்தில் நம்முடைய நாடு பெயர் பெற வேண்டும் என்றால் பல துறைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான துறைதான் கல்வித்துறை. இந்த கல்வித்துறை என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் கல்வித்துறை, அந்த கல்வித்துறை இல்லாத ஒரு உருவாக்கம் இருக்கிறது அல்லவா, வருங்கால சந்ததிகளை முடக்கப்படக்கூடியதாக மாறிவிடும். எங்கு ஒரு வீட்டில் ஒரு கல்வியாளர்கள் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஜொலிக்கக்கூடிய வீடாக மாறும். எந்த வீட்டில் கல்வியாளர்கள் இல்லையோ அந்த வீடு பாழடைந்த வீட்டை போன்றதாக ஆகிவிடும். கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய இளைஞர்களுக்கும் சரி, இன்னும் சொல்ல போனோம் என்றால் நம்முடைய முன்னோர்களுடைய செய்த தியாகங்களை வரலாறு தெரியாத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாறு என்பது மிக முக்கியமானது. வரலாறு என்பது ஒரு சமூகத்துடைய அடையாளம். வரலாறு என்பது மால்கம் எக்ஸ் என்று சொல்லக்கூடியவரை எழுதுகிறார். வரலாற்றை எந்த அளவுக்கு நிரூபித்து காண்கிறார் என்றால், வரலாறு எவ்வளவு முக்கியமானது என்று சொல்கிறார் என்றால், வரலாற்றை மறந்த சமூகத்தால் வரலாற்றை படைக்க முடியாது. வரலாறை நாம் மறந்துவிட்டோம் என்றால் நாம் வரலாற்றை படைக்க முடியாது. நாம் வரலாற்றை படைக்க வேண்டும் என்றால் வரலாற்றை புரட்டி பாருங்கள் என்று மால்கம் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார். வரலாறு தெரியாத சமூகம் எப்படி கடலில் திசை தெரியாமல் கப்பலில் தடுமாறுகிறதோ இதே போன்றுதான் இந்த சமூகமாக மாறும். ஆக வரலாற்று என்பது மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இந்திய சுதந்திர தியாகிகளுடைய அந்த முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது ஒன்றுதான். இன்று எடுத்துக்கொள்ள மிக முக்கியமான ஒன்றுதான் தேசிய கல்வி தினம் என்பது. நம்முடைய உயிர் தியாகியாக இருந்த நம்ம நாட்டுடைய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 11வது தேதி 11வது மாதம் 1888 பிறந்தவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்த மாதம் தேசிய கல்வி தினம் 11ஆம் தேதி 11வது மாதம் 1888 இவர் பிறந்தவர். கண்ணியமானவர்களே, கல்வி தினம் என்பது நேஷனல் எஜுகேஷனல் டே என்பது இது இந்த சமூகத்தில் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முஸ்லிம் கல்வியாளர்களுக்கும் நம்முடைய இளஞ்சிறார்களுக்கும் நமது வாலிபர்களுக்கும் இந்த கல்வியாளர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்த சமூகத்துக்காக எவ்வளவு தியாகம் செய்தார் என்பதை ஒவ்வொருத்தருக்கும் வலியுறுத்த வேண்டிய விஷயமாக உண்டு. இவர் சொல்கிறார், வரலாற்று ஆசிரியர் எப்பொழுதுமே இவர் ஒற்றுமையை சமூகப்படுத்துவார், ஒற்றுமை நிலைநாட்டுவார். அவருடைய சொல்லப்படுற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், இதை நிரூபிக்கிறது தான் அவருடைய பிறந்ததும் 11 ஒன்றாக இருந்தது, இவருடைய மாதமும் 11 ஒன்றாக இருந்தது, இவருடைய வருடமும் பிறந்த வருடம் என்றால் 1888 எல்லாமே ஒன்றாக இருந்தது. இவர் ஒற்றுமைக்கு ஒரு சிற்பி என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய அந்த தேசிய கல்வி தினம் நேஷனல் எஜுகேஷனல் டே 2008ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்டது. 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 2008 இது தேசிய கல்வியாக்கப்படும் என்பதை அமுல்படுத்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, இந்த கல்வி தினத்தை பற்றி நோக்கத்தை எழுதுகிறார். கல்வி முக்கியத்துவம் புரிதல், கல்வி வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை அந்த மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அது மட்டுமல்ல, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் எவ்வளவு பெரிய மார்க்க மேதை. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவருடைய இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்திய தியாகிகள் என்பதை சான்றோர்களுடைய பல சான்றோர்கள் கருத்துக்கள் சொல்கிறார்கள். மகாத்மா காந்தி சொல்கிறார், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எப்படிப்பட்டவர், உண்மையான இந்தியர். அது மட்டுமல்ல, அவருடைய அறிவு, அவருடைய புத்திசாலித்தனம், அவர் தன்னலற்ற சேவை இந்திய கல்விக்கே மிகப்பெரிய சிற்பி என்று மௌலானாவை அவர்களை மகாத்மா காந்தி என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, மகாத்மா காந்தியை மட்டுமல்ல, நேருஜி சொல்கிறார். அந்த நேருஜி சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், இந்தியாவுடைய அடையாள சின்னம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஏனென்றால் அவர் இந்த நாட்டிற்காக இந்த சமூகத்துக்காக பல தியாகங்களை செய்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அது மட்டுமல்ல, ஒற்றுமையின் வடிவமைப்பு என்று நேருஜி சொல்கிறார். அது மட்டுமல்ல, சர்தார் வல்லலால் பட்டேல் அவர்கள் சொல்கிறார் என்றால், மதத்தை தாண்டி இவர் மதத்தை மட்டும் பேசவில்லை, இந்தியத்தின் ஒற்றுமையை பற்றி பேசினார். இந்திய சமூகம் பலம் பெற வேண்டும், இந்திய சமூகம் ஒரு நாட்டுக்கு முன்னுதாரணமாக வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டவர்தான் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத். டாக்டர் ஜாகிர் ஹுசைன் என்று முன்னால் இந்த பிரசித்தி பெற்றவர், இந்தியாவுடைய பிரசித்தி பெற்ற நபராக என்று அவர் சொல்கிறார். இளைஞருடைய கல்விக்கு உறுதுணை விட்டவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்.
அது மட்டுமல்ல, அபுல் ஹசன் அலி நதவி மிகப்பெரிய மார்க்க மேதை. அவருடைய மேதை அரபு உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற பேசப்பட்டது. அந்த மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர் முஸ்லிம் அறிஞராக இருந்தார். அவர் மார்க்க மேதையாக இருந்தார். அவர் மார்க்க மேதையாக இருந்த போதும் இந்திய தேச ஒருமைப்பாட்டிற்காக பாடுபட்டவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர். தன்னுடைய வாழ்நாளுக்கு அதிகமான நாட்கள் இந்திய நாடு சீராக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்தவர் என்று மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இவருடைய பிறப்பு சுப்ஹானல்லாஹ், வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். இந்திய நாடு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எங்கிருந்தோ வந்தவர்கள் இவர்கள். எங்கே? மக்காவில் பிறந்தவர்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் மக்காவில் பிறந்தவர்கள். இவருடைய தாய் மதீனாவை சார்ந்தவர்கள். இவருடைய தாய் பிரசித்தி பெற்ற ஷேகுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த நாட்டு வளம் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த நாட்டிற்காக குடியேற்றவர்கள் தான், கல்கத்தாவில் வந்தவர்கள் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆனால் இன்று நம்முடைய இளைஞர்களுக்கும் சரி, பெரியோருக்கும் சரி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய புகைப்படத்தை பார்த்தால் இது யார் என்று கேட்டால் தெரியாது. ஆனால் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுடைய சீராக சிறப்பாக செயல்பட என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்தவர். கண்ணியமானவர்களே, அவருடைய குடும்பம் 1857 சிப்பாய் கழகம் ஏற்படும் பொழுது இங்கிருந்து இந்தியாவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் தான். பிறகு இவர்கள் இங்கிருந்து சவுதி அரேபியாவிலிருந்து கல்கத்தாவுக்கு வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய மேதை. 10 வயதில் குர்ஆனை ஹாஃபில் செய்தவர், மனப்பாடம் செய்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய PhD பட்டம் பெற்றவர். ஆனால் அந்த அவருடைய வரலாற்றை எல்லாம் புத்தகத்தில் மறைக்கப்பட்டு விட்டது. வரலாற்று புத்தகத்திலும் மறைக்கப்பட்டு விட்டது, வரலாற்று சுவடுகளில் மறைக்கப்பட்டு விட்டது. நாமும் மறந்து விட்டோம். அதனால்தான் இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் பிறந்த தினம் தேசிய கல்வி தினமாக இருக்கிறது. அந்த தேசிய கல்வி தினத்தை நம்முடைய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவர் எப்படி என்றால் அவருடைய பேச்சு உருது நாலேஜ் தரம்பிச்சவர், அரபி நாலேஜ் தரம்பிச்சவர், பாரசீக மொழியை தரவாக பேசக்கூடிய பல அவருடைய மொழி திறன்களை பற்றி பல பேர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி சொல்கிறார்கள், அவர் கணித மேதை என்று சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை வளம் பெற வேண்டும் என்பதற்காக பல தியாகம் செய்தவர்கள். அவர் 1905 கெய்ரோவில் இருக்கக்கூடிய அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் அவர் பட்டம் பெற்றவர். அஸ்ஹர் யூனிவர்சிட்டி மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டி. அந்த கெய்ரோவில் இருக்கக்கூடிய அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்றவர். 12ஆம் வயதிலேயே எழுத்துத்துறை பெற்றவர். 12 வயதிலேயே அவருடைய எழுத்துத்துறை பிரிட்டிஷ் அரசு நடுங்க வைத்தது. அவருடைய எழுத்துத்துறை இருக்கிறது அல்லவா. 14வது வயது அல் ஹிலால் என்ற பத்திரிகை எழுதினார். அந்த அல் ஹிலால் என்ற பத்திரிகை சொல்கிறார்கள், மாதத்தில் ஒரு முறை, இல்லாவிட்டால் சில பேர் சொல்கிறார்கள் வாரம் ஒரு முறை வெளியாகும். ஏறத்தாழ 11,000 பிரதிகள் வெளியாகும். இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், இந்த சமூகம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஒரே நோக்கத்திற்காக அவர் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான். அது வார பத்திரிகை என்று சொல்கிறார்கள், சிலவர்கள் மாத பத்திரிகை என்று சொல்கிறார்கள், அல் ஹிலால் என்று அதை தடை செய்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். அடுத்ததாக 14வது வயதில், அடுத்ததாக 1916 அல் ஃபலக் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை எழுத ஆரம்பித்தார். அந்த பத்திரிகை எழுத ஆரம்பித்தார்கள், ஒற்றுமைப்படுத்த வேண்டும், இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள். அப்பொழுது 14,000 அபராதம் விதித்து அவரை அந்த பத்திரிகைக்கு முத்திரைக்கிட்டார்கள். ஒவ்வொரு பத்திரிகை வெளியிட்டுக் கொண்டே இருப்பார்கள், தடை செய்வார்கள், பிறகு வேற பத்திரிகை இடுவார். ஏன்? இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும், இந்த நாட்டில் கல்வியாளர்கள் உருவாக வேண்டும். அதற்காகத்தான் அவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். ஏறத்தாழ 11 வருடங்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார். இந்த நாடு ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தியாகம் செய்தார். ஏறத்தாழ அவருடைய வாழ்நாளில் 10 வருடம் ஜெயிலில் இருந்திருக்கிறார். 10 வருடம். 1915 இருந்து 1920 அல் ஃபலக் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில் காரணத்தினால் இவரை முடக்க வேண்டும் என்பதால் இவரை உடலை சிறைச்சாலை போட்டார்கள். ஏறத்தாழ 4 வருடம் இருந்தார். 1921 இருந்து 1923 வரைக்கும் ஒத்துழைமை இயக்கத்திற்கு தலைத்திருந்தார். அதனால் தூக்கி சிறையில் போட்டார்கள். 1930 இருந்து 1931 போராட்டம் செய்தார். 1.5 வருடங்கள் சிறையில் போட்டார்கள்.
1942 1945 வரைக்கும் வெள்ளையனை எதிர்த்து போராடினார். அப்பொழுதும் சிறை சென்றார். அவர் சிறையில் இருக்கும் பொழுது பல பத்திரிகை எழுதினார். சொல்கிறார்கள், ஏறத்தாழ அவர் சிறையில் இருக்கும் பொழுது முதல் உருது தர்ஜுமா எழுதின 23 ஜுசுக்கு உருது தர்ஜுமா எழுதினவர், சிறைச்சாலையிலிருந்து உருது தர்ஜுமா வெளியிட்டவர். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகிறது. டிஎன்பிசி எக்ஸாமில் அவர் எழுதப்பட்டக்கூடிய தர்ஜுமாவுடைய அவர் சிறைச்சாலையில் எப்பொழுது தர்ஜுமா எழுதினார், எங்கிருந்து தர்ஜுமா எழுதினார் என்று இன்று இருக்கக்கூடிய சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அவர்கள் முஸ்லிமுக்கு ஆற்றிய உரை பிரசித்தி பெற்ற உரை. ஒவ்வொரு முஸ்லிம் அவருடைய அந்த பேச்சாற்றலை கேட்க வேண்டும். சொன்னால் அவர் தூர நோக்கு சிந்தனை உள்ளவர். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தூர நோக்கு சிந்தனை உள்ளவர். சொல்கிறார்கள், ஹிஜ்ரத் என்ற பெயரை விட்டு நாட்டை பிரித்து விடாதீர்கள். ஹிஜ்ரத் என்பது பயணம். இந்த பயணம் என்று இங்கிருந்து வேற நாட்டுக்கு செல்லாதீர்கள் முஸ்லிம்களே. நாம் ஒன்றுபடுவோம். நாம் ஒன்றுபட்டால் மட்டுமே இந்த இந்தியாவின் சுதந்திரத்தை அடைந்து கொடுக்க முடியும். நாம் பிரிந்து விட்டோம் என்றால், நாம் மற்ற நாடுகளுக்கு போனோம் என்றால் வருங்கால இந்தியர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது என்பதை மிக ஆணித்தரமான ஆழமான பேசுவது அப்துல் கலாம் ஆசாத். அந்த பேச்சு இருக்கிறது அல்லவா, எத்தனை பேர்கள் பக்கத்து நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கு போவதற்கு பதிலாக இவருடைய பேச்சின் காரணமாக தன்னுடைய நாட்டையே இருந்து வந்தார்கள். அவருக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டது. மற்ற நாடுகளுக்கு வாங்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சலுகைகளும் கொடுக்க வேண்டும். ஆனால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்த பேச்சு இருக்கிறது அல்லவா இங்கேயே இருங்க வைத்தது. இந்த பேச்சின் காரணமாக இன்று நாம் எல்லாம் இந்த நாட்டில் முழு உரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்கிறார்கள், அடுத்ததாக முஸ்லிம்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பிரிந்து விட்டோம் என்றால் நாளை நம்முடைய சமூகம் கேள்விக்குறியாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த நாட்டை விட்டு நீங்கள் அங்கே போனோம் என்றால் அந்த நாடு பலம் பெறாது, ஆனால் நம்ம நாடு பலம் குறைந்துவிடும். ஆழமான பேச்சு அந்த பேச்சு இருக்குது அல்லவா, மிக ஆழமான பேச்சு. இந்த நாட்டை நீங்க பிரிந்து விட்டோம் என்றால் அந்த நாடு பலம் பெறாது, ஆனால் நம்ம நாடு பலம் குறையும். பிரிந்து விடாதீர்கள் என்று சொன்னதன் காரணமாக பல பேர்கள் இந்த பேச்சின் காரணமாக நம்ம நாட்டையே தியாகம் செய்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். நீங்க எங்கே செல்கிறீர்களோ அந்த நாடு ஒரு காலம் பிரியும். அவர் சொன்னதன் காரணமாக 1971 பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்தது. எவ்வளவு தூர நோக்கு சிந்தனையாளர்கள். அவர் சொன்னார், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் அங்கே செல்லாதீர்கள், அங்கே சென்றோம் என்றால் உங்க நாடு பலம் பெறாது என்று சொன்னார். ஆனால் போனார்கள். 1971 பங்களாதேஷ் பிரிந்தது. கண்ணியமானவர்களே, அவர்கள் ஆற்றிய பேச்சுகளில் மிக ஆழமான பேச்சு பேசினார்கள். அவர்கள் ஆற்றிய பேச்சுகளில் அவர் ஆற்றிய பணிகள் இருக்கிறது அல்லவா, சுப்ஹானல்லாஹ். புரட்டி பாருங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வி திட்டத்தில் மிகப்பெரிய சிற்பி என்று சொல்லப்படுகிற அவர்தான். 1923 இருந்து 1946 வரைக்கும் அவர் செஞ்ச பணிகள் இருக்கிறது அல்லவா, மிக ஆழமான பணிகள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் முதல்ல சுதந்திர போராட்ட வீரர். நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பற்றி வரலாற்றை எத்தனை வாலிபர்களுக்கு தெரியும்? டெல்லியில் ஏற்கனவே இதே சபையில் நான் சொன்னேன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று தெருவென்று பதிக்கப்பட்ட தெருவுடைய பெயர் எடுத்தார்கள். இன்று ஏன் தேசிய தினம் கொண்டாடப்பட மாற்றுகிறது, ஏன் அது தடை செய்கிறார் என்றால் அதற்கான சில காரணங்களை சொல்கிறார்கள் வல்லுநர்கள். முதலாவதாக அவர் முஸ்லிம், இரண்டாவது அவர் காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர், மூன்றாவதாக அவர் ஒரு ஆலிம். இதன் காரணமாகத்தான் இன்று தேசிய தினத்தை மறுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சொன்னால் மிகப்பெரிய எழுத்தாற்றல், மிகப்பெரிய அறிஞர். அவர் பேச ஆரம்பித்தோம் என்றால் என்ன தலைப்பில் பேசுகிறார்களோ அப்படியே இருப்பார்கள், யாரும் நகரமாட்டார். அவ்வளவு பெரிய பேச்சாற்றல். சொல்கிறார்கள், அவர் சுதந்திரத்தின் முதல் கல்வித்துறை அமைச்சர். கல்வி என்பது மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சமூகம் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால், ஒரு வீடு முன்னேற வேண்டும் என்றால் அங்கு கல்வியாளர்கள் மிக முக்கியம். அந்த பாரிய பொறுப்பை இந்திய சமூகத்துக்குரிய ஏறத்தாழ 11 வருடம் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்கள். 11 வருடம் கல்வித்துறை அமைச்சர் இருந்தார்கள். எந்த அளவுக்கு 1923 1946 வரைக்கும் இந்திய தேசிய தலைவருடைய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். இவர் தலைவர் இருக்கும் பொழுது ஒரு நாட்டுடைய தலைவர், மிக பிரசித்தி பெற்ற கட்சியுடைய தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய வயது எடுத்தால் 35 வயது.
ஒரு லீடர்ஷிப், ஒரு சமூகத்துடைய லீடர்ஷிப், ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தது என்றால் அந்த பொறுப்பாளருக்கு வயசுப்படி 35 வயது உள்ள அந்த பொறுப்பை கொடுக்கப்படும். ஏனென்றால் இந்த பொறுப்பை இவற்றை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக செம்மையாக அருமையாக நடத்துவார் என்று எல்லோருக்கும் தெரியும். மிகப்பெரிய பரிசுத்தப்பட்ட நபர்களும் இருந்தார்கள். ஆனால் அந்த பொறுப்பை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, கொண்டு வந்தார்கள் திட்டத்தை. 14 வயது வரை எல்லோரும் கல்வி கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் அதற்கு விதிவிலக்கல்ல. 14 வயது வரைக்கும் கட்டாய கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்தவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி. அது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னார்கள் பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், முதியோர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். இப்படியாக கல்வி தொடர்பான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சட்ட திட்டங்களை வகுத்தவர் தான் அவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அல்லவா, யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதை உருவாக்கியவர் தான். இன்னைக்கு யூனிவர்சிட்டியில ஒரு கிராண்ட் கமிஷன் என்று உருவாக்கப்பட்டது யாரு? எனக்கு சில பேருக்கு தெரியாது. பெரிய பட்டதாரிகளா இருப்பார்கள். அந்த பட்டதாருடைய கமிஷனை உருவாக்கக்கூடியவர் யார் என்றால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி. அடுத்ததாக 1950 இந்திய கவுன்சில் ICCR, இதை உருவாக்க இந்தியன் கவுன்சில் அண்ட் கல்ச்சர், இதை உருவாக்கப்பட்டவரும் அவர்தான். நீங்க புரட்டி பாருங்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய சாதனைகள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி இந்த நாட்டுக்கு, இந்த இந்தியாவை வளர்வதற்காக என்னென்னமெல்லாம் திட்டத்தை வகுத்தார் என்பதை பாருங்கள். அவ்வளவு திட்டத்தை வகுத்தவர்தான். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பிரசித்தி பெற்ற துறை இருக்கிறதா IIT, இதை உருவாக்கியவரும் அவர்தான். ஏறத்தாழ 1951 உருவாக்கப்பட்டது IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அது உருவாக்கியவர் அவர்தான். 1920 ஜாமியா மில்லியா இஸ்லாமியா, இதை உருவாக்கியவர் யாரால்? மௌலானா மஹ்மூத் அல் ஹசன். இவர்களும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து 1920 உருவாக்கப்பட்டது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த தேசம் சீராக சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோருடைய தியாகத்தை வரலாற்றை பார்க்க வேண்டும். அந்த மாதம் தான் இந்த மாதம். 11ஆம் தேதி 11ஆவது மாதம் 1888 இவர் பிறந்தார். இதே போல இவர் 22ஆம் தேதி எப்படி 11-11-22 மாறுமோ அதே மாதிரி பாருங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் இவர் ஒற்றுமைக்கு உதாரணம் என்பதை இந்த தேதி, பிறந்த தேதியும் இறந்த தேதியும் கணக்கிட்டு பாருங்கள், எல்லாமே ஒற்றுமையாக இருக்கு என்று சொன்னார். 11-11-22 இவருடைய மரணித்த தேதி 22. இவருடைய மரணித்த வருடம் 2வது மாதம் 1958 இந்தியாவில் வந்துச்சார். ஆக கண்ணியமானவர்களே, நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள் சும்மா ஏதோ சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சும்மா பேரளவில் எழுத முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் தியாகம் செய்தவர்கள். அதில் மிக எத்தனையோ பேர்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஸ்காலர்ஷிப் பல கோடி ரூபாய் முஸ்லிம் சமூகத்துக்கு பயணித்தது. ஆனால் இன்று அதெல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டது. மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் எத்தனையோ கோடிக்கணக்கில் செலவிடப்பட்டது. ஆனால் இன்று எல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டது. இன்று நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, ஒவ்வொரு வீட்டில் ஒரு கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும். எப்படி உயர்கல்வி திட்டத்தை நாம் அமல்படுத்தணுமோ இங்கிருந்து நாம் நினைக்க வேண்டும், என்னுடைய இந்த நாட்டுக்காக என்னுடைய சமூகத்திற்காக நான் மிகப்பெரிய கல்வியாளராக உருவாக வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது ஒன்றுதான், 5 துறைகளுக்கு உருவாக்குங்கள். முதலாவதாக ஒவ்வொரு வீட்டிலும் ஆலிம்களை உருவாக்குங்கள். ஏனென்றால் ஆலிம்கள் தான் இந்த சமூகத்துடைய முன்னோடிகள், அல்லாஹ்வை அறியக்கூடியவர்களாக உருவாகுவார்கள். 2வதாக நல்ல நீதிபதிகளை உருவாக்குங்கள். நல்ல அரசு துறைகள், நல்ல பயணிகள், நல்ல வியாபாரிகளாகவும் இருங்கள். ஏனென்றால் வியாபாரியும் ஒரு நல்ல நோக்கம் தான். ஒரு வியாபாரம் செய்யும் பொழுதுதான் அவருடைய நடக்கக்கூடிய நல்ல அஹ்லாக், நல்ல குணங்கள் இஸ்லாம் பருவதற்கும் காரணமாகும். ஆகவே இந்த செயல் திட்டத்தை நாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹ் இவருடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் அங்கே மக்தபு மதரசாக்களும் அன்றைய தினத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மசூரா செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்திய அரசாங்கம் இந்த எலெக்ஷன் கமிட்டி, இந்த எலெக்ஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடுகிறார்கள். இது அசால்ட்டா இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு, என்னுடைய உரிமை, என்னுடைய கடமை, ஓட்டுரிமை என்பது என்னுடைய உரிமையும் கடமையும் என்பதை ஒவ்வொருத்தரும் வழங்கிக் கொள்ளுங்கள். இதை நாம் அசால்ட்டா இருந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல உரிமைகள் இழக்க நேரிடும். நான் சொல்லுவேன் அல்லவா, எத்தனை உரிமைகள் இறந்து விட்டோம், எத்தனை உரிமைகள் நம்ம எடுத்து போய்விட்டது. இந்த உரிமைகள் எல்லாம் நான் பாதுகாக்க வேண்டும் என்றால் எனது கடமை, எனது உரிமை.
வாக்குரிமை என்பது எனது கடமையும் எனது உரிமையும் என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து செயல்படுவோமாக. அல்லாஹு தஆலா நம்முடைய நாட்டை நல்ல சீராக சிறப்பாக செலவழிக்கும் என்று யாரெல்லாம் உயிர் தியாகம் செய்தார்களோ, எத்தனை முஸ்லிம் உயிர் தியாகிகள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய பொருளை விட்டு, தன்னுடைய மனைவி விட்டு எவ்வளவு உயிர் தியாகம் செய்தார்களோ, அல்லாஹு தன்னுடைய கபரை சொர்க்கத்துடைய பூஞ்சோலாக்கி வைப்பானாக. நம்முடைய நாட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக மனித சமுதாயம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு திட்டங்களையும் அல்லாஹ் தஆலா அதற்காக செயல்படுத்த தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.